வணக்கம். நல்ல மசில் ஸ்ட்ரென்த் வரணும். ஆண்களுக்கு ஆண்மை சம்மந்தமான விந்து முந்துதல் பிரச்சனை அல்லது அணுக்கள் குறைவாக இருக்கிறவங்க, எரெக்ஷன் இஷ்யூஸ் இருக்கிறதுக்கு, ஈவன் வெயிட் லாஸ் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, சுகர் லோடு கம்மி பண்ணணுன்னு நினைக்கிறவங்க, இவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு சூப்பரான ஒரு உணவு தான் அத்திப்பழம். இன்றைக்கி ஒரு ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் கிடச்சிருக்கு. இதை வச்சு இதில் என்ன பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது அப்படிங்கிறத பற்றியும், சுகரே போடாமல் ஸ்வீட்டாக ஒரு அத்திப்பழ ஜூஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது கூட ஒரே ஒரு பொருள் ஆட் பண்ண போகிறோம். அதுதான் டேட்ஸ், அதாவது பேரிச்சை. இது ரெண்டும் ஒரு அற்புதமான காம்போ. ஒரு மில்க் ஷேக்காக அல்லது ஜூஸாக நீங்கள் எடுத்துக்கும் பொழுது, ஸோ இதில் இருக்கக்கூடிய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அண்ட் அந்த ஜூஸ் எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது ரொம்ப குயிக்காக பார்க்க போகிறோம். வாங்க பதிவு கொடுப்போம். ஃபஸ்ட்டு அத்திப்பழம் வாஷ் பண்ணி வச்சுருக்கிறோம். நீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அதை இப்போது க்ளீன் பண்ண போகிறோம். பொதுவாக அந்த அத்திப்பழமில் உள்ளே ரொம்ப கனிஞ்ச அத்திப்பழமில் சம்டைம்ஸ் பூச்சிலாம் இருக்கும். அதனால் அதை செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிவிட்டு ஒன்றும் இல்லை அப்படின்னு பொடிப்படியாக கட் பண்ணிக்கலாம். அத்திப்பழம் கொஞ்சம் பழுக்காமல் இருந்தால் அந்த மாதிரி பால் வரும் கட் பண்ணும் பொழுது. ஆக்சுவலாக அந்த பால் நீங்கள் வாஷ் பண்ண தேவையில்லை, அப்படியே யூஸ் பண்ணலாம். வாய் புண்ணு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி அத்திப்பால், இந்த மாதிரி காயை கட் பண்ணும்போது இதுலேருந்து வரக்கூடிய பால் எடுத்து வாய்ப்புண்ணு இருக்கிறவங்க, அந்த வாய்ப்புண்ணு உதட்டு புண் இருக்கிறவங்க அந்த பால் அப்ளை பண்ணலாம். வாய்ப்புண்ணு ஆறுறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுறது. ஈறுகளில் ரத்தம் வடிகிறது, ரத்த கசிவு இருக்கிறவங்களாம் அந்த அத்தி காயினுடைய பால் இதை நம்ம அப்ளை பண்ணலாம். இது நல்ல அருமையான ஒரு ரிலீஃப் கொடுக்கும். ஸோ இந்த ஃப்ரெஷ் அத்தி பழமில் ஹை ஃபைபர், ஸோ மலச்சிக்கல் இருப்பவர்கள், ஜீரண பிரச்சனை இருப்பவர்கள், அருமையான ஒரு ஃபைபர் கண்டென்ட்டு, ஸ்டூல் பல்க் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த அத்திப்பழமில் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம், விட்டமின் கே இதெல்லாம் ஒரு குறிப்பிட்ட அளவில் இருப்பதனால இது உங்களுக்கு ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க தாராளமாக இதை அதிகமாக கன்சியூம் பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி அத்திப்பழம் ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ஒரு 2 to 4 அத்திப்பழம் எடுத்து, ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழமோ அல்லது ட்ரைடு ஏதாவது ஒன்று நீங்கள் ஒருவேளை ஆகாரமாக, இந்த ஜூஸ் ஒருவேளை ஆகாரமாக பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், சுகர் இல்லாமலே ஒரு ஸ்வீட்டான அத்திப்பழ ஜூஸ் போட போகிறோம் அப்படின்ட்டு. இப்போ அதில் கொஞ்சம் டேட்ஸ் சேர்த்துக்க போகிறோம். ஒரு 4 to 5 டேட்ஸ் இந்த அளவுக்கு நம்ம ஒரு ஜூஸ்க்கு எடுத்துக்கலாம். இது சுவையாகவும் இருக்கும், ஸ்வீட்டாகவும் இருக்கும். அதே சமயத்தில் அருமையாக நல்ல மில்க் அண்ட் அத்திப்பழத்தில் பிளெண்டாக இருக்கும். குடிக்கிறதுக்கு சுவையாக இருக்கும். ஒரு உணவு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஏஜிங் 30+ இருக்கிறவங்களாம் கண்டிப்பாக இதை வாரத்தில் ஒரு 2-3 டைம்ஸ் ஒரு 4 அத்திப்பழம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. முன்னாடியே நான் சொன்ன மாதிரி பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க, ரொம்ப முக்கியமாக சுகர் இருக்கிறவங்களுக்கு ஏற்படக்கூடிய நரம்பு பிரச்சனை, நரம்பு எரிச்சல் இருப்பவர்கள், கால் எரிச்சல் இருப்பவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒரு சூப்பரான ரெமெடி இது. ட்ரை அத்திப்பழத்தை விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் எடுக்கும் பொழுது கிளைஸ்மிக் லோடு இது கம்மி தான். ஸோ சுகர் இருக்கிறவங்க இதனால் சுகர் ஏறிடுமா அப்படின்னு பயப்பட தேவையில்லை. இது கிளைஸ்மிக் லோடு கம்மி தான். அந்த மாதிரி ஃப்ரெஷ் அத்தி, சம்டைம்ஸ் ட்ரைடு அத்தி, அதாவது உலர் அத்தி நம்ம கடையில் விற்கிறாங்களே, அது கொஞ்சம் கிளைஸ்மிக் லெவல் அதிகம், கலோரி லெவல் அதில் கொஞ்சம் அதிகம். அதுவும் எடுத்துக்கலாம். அது ஒரு 3 எடுக்கிறீங்கன்னா இதை எடுக்கும்போது ஒரு 4 அத்திப்பழம் தாராளமாக டெய்லியுமே நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். சாப்பாட்டுக்கு முன்னாடி, ஜஸ்ட்டு சாப்பாட்டுக்கு ஒரு 2 minutes முன்னாடி இதை சாப்பிடும் பொழுது உங்கள் சாப்பாட்டில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் லெவல் அப்டேக் ஆகிறது கம்மியாகும். ஸ்லோவாக குளுக்கோஸ் பிளட் ஸ்ட்ரீமில் போகும். இதனால் பிளட் சுகர் ஸ்பைக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள், பெண்கள், கர்ப்பப்பை பிரச்சனை இருக்குது அண்டு கருமுட்டை வளர்ச்சியில் பிரச்சனை இருக்குது அப்படின்னாலும், கருமுட்டை வளர்ச்சி கரெக்டாக இருக்குது ஆனால் எல்லாம் நார்மலாக இருக்குது, கன்சீவே எனக்கு ஆகலை அப்படிங்கிறவங்க, ஆண் பெண் 2 பேருமே ஒரு 2 to 3 months ரெகுலராக அத்திப்பழம் கன்சியூம் பண்ணலாம். இது உங்களுடைய ஃபர்டிலிட்டி வாய்ப்புகளை அதிகப்படுத்துது, கருத்தரிக்கும் வாய்ப்பை அதிகப்படுத்தக்கூடியது. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கிறவங்க, குழந்தைகள் என்ன மெனாரிக்கி அட்டைன் பண்ணாமல் இருக்கிறாங்க, ஏஜ் அட்டைன் பண்ணாமல் இருக்கிறாங்க, ஏஜ் 15-16 மேலே ஆகிடுச்சுன்னா அவங்களுக்கு கூட இந்த அத்திப்பழம் கொடுங்க. உங்களோட யூட்ரஸ் ஹெல்த்துக்கு அருமையான ஒரு சப்ளிமெண்ட் இது. ஸோ போன் ஹெல்த்து அண்ட் ஹார்ட், கிளைஸ்மிக் லெவல் கம்மி பண்ணுறதுக்கு, வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஒருவேளை ஆகாரமாக அதை எடுத்துக்கலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இதை சாப்பிட்டுட்டு எப்பவும் போல் சாப்பிட்டா குறையாது. பட் இது ஒரு மதிய உணவுக்காக இதை இந்த அத்திப்பழம் எடுத்துகிட்டு உங்களுடைய சாப்பாடு, மற்ற கொழுப்பு வகை உணவுகள், அரிசி வகை உணவுகளை அவாய்ட் பண்ணுறதுனால உங்களோட வெயிட் லாஸ் நீங்கள் மார்ஜினலாக பார்க்க முடியும். ஸோ நார்மலாக ஃப்ரூட்ஸ் அப்படின்னாலே ஆப்பிள், மாதுளம்பழம் இப்படி தான் சாப்பிட்றத காட்டிலும் அத்திப்பழம் கிடைக்கிற சீசனில் தாராளமாக பயன்படுத்துங்க.
இது நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது, நிறைய மருந்தாகவே இது பயன்படுத்தப்படுகிறது. ட்ரெடிஷ்னலாக பல ஆயிரம் வருஷமாக நம்ம பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பொருள். இதில் ஒன்று என்ன அப்படின்னா, வாஷ் பண்ணும்பொழுது வாஷ் பண்ணிட்டு உள்ளே ஓப்பன் பண்ணும்போது செக் பண்ணிக்கோங்க, சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குது. ஏன்னா இது பின்பக்கம் இருக்கிற அந்த துவாரம் வழியாக பூச்சிகள் உள்ளே போய் உள்ளே அது தங்கியிருக்கும். ஸோ அதை மட்டும் வாஷ் பண்ணிவிட்டு தாராளமாக நம்ம பயன்படுத்தலாம். ஆனால் ஒருவேளை உங்களுக்கு அத்திப்பழம் அந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃப்ரூட்டாக கிடைக்கல அப்படின்னா அத்திப்பழ பொடி கிடைக்கிறது. இந்த அத்திப்பழ பொடி என்னென்னா, இப்போ நம்ம மிக்சிலாம் வச்சு பிளெண்டர்லாம் வச்சு அதை ஜூஸ் போடணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. அது பவுடர் ஃபார்மில் ட்ரை பண்ணி அதை பவுடர் பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பொடி. நீங்கள் ஒரு கிளாஸ் பாலோ அல்லது வெந்நீரோ எடுத்துகிட்டு அந்த அத்திப்பழ பொடியில் ஒரு ஃபுல் டீஸ்பூன் போட்டு நீங்கள் அதை அப்படியே ஒரு மில்க் ஷேக் மாதிரி அப்படியே நீங்கள் ஜூஸ் ஃபார்ம்லேயே அது வந்துடும், அதை குடிக்கலாம். இந்த அத்திப்பழ பொடி வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு லிங்க்கு கீழே கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா அதை யூஸ் பண்ணுங்கள். இல்லை எனக்கு கிடைக்குது, ஃப்ரெஷ்ஷாகவே கிடைக்குதுன்னா ஃப்ரெஷ்ஷாகவே பயன்படுத்துங்க. சுகர் இருப்பவங்க சுகர் போடாதீங்க. சக்கரை வியாதி இருக்குது அப்படின்னா நார்மலாக ஒயிட் சுகராகவோ இல்லை ஈவன் நாட்டு சக்கரை அதெல்லாம் எதுவும் போட வேண்டாம். நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய டேட்ஸு இயல்பாகவே அது இனிப்புத்தன்மை வாய்ந்தது, அதனால் அதை பயன்படுத்துங்க. இதில் அயன் கண்டென்ட்டும் இருக்குது, உங்களோட ஹீமோக்ளோபின் பெட்டராக இருக்கும். அதே சமயத்தில் நீங்கள் உங்களோட சுகர் லோடு பிளட்டில் அதிகரிக்காமல் இருக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. டேஸ்ட் பண்ணலாம் வாங்க. சுகர் போட்டால் ஒரு 2 ஸ்பூன் சுகர் போட்டால் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இனிப்புத்தன்மையாக இருக்குது. இது ஃப்ரெஷ் அத்தி அப்படிங்கிறதுனால அதோட அரோமா, அதனுடைய வாசனை வந்து சூப்பராக இருக்குது. அதை டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். இப்போவே நீங்கள் போயிட்டு உங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய பழக்கடைகளில் ஃப்ரெஷ்ஷான அத்திப்பழம் வாங்கி சாப்பிடுங்க, ஹெல்த்தியாக இருங்க. டாக்டர் எஸ்ஜேகா டிவியில் ஏற்கனவே 1000க்கும் மேற்பட்ட வீடியோக்கள் போட்டிருக்கிறோம். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சியர்ஸ்.